ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நாகர்கோவிலில் உள்ள ஏஆர்ஏஎஸ் பிவிபி மோட்டார்ஸ்க்கு வந்திருக்கோம். இவங்க ரெனால்ட் கார்ஸை டீல் பண்ணிட்டுருக்காங்க. ஆக்சுவலாக வந்து இந்தியாவில் வந்து காம்பேக்ட் எஸ்யூவி செக்மெண்ட் வந்து ரொம்பவே ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகிட்டு இருக்கும்போது தான் ரினால்ட் வந்து சரியான ஒரு காரை லான்ச் பண்ணியிருந்தாங்க 2021 ஃபெப்ரவரியில். அதான் ரினால்ட் கைகர். ஆக்சுவலாக இந்த காரில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் இன்ஜின் ஆப்ஷன் தான் அவைலபிளாக இருக்குது. 1 லிட்டர் 3 சிலிண்டர் நேச்சுரல் ஆஸ்பிரேட்டட் as well as வந்து அதே 1 லிட்டர் 3 சிலிண்டரில் டர்போ. நேச்சுரல் ஆஸ்பிரேட்டட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 71 பிரேக் ஹார்ஸ் பவர் as well as 96 நியூட்டன் மீட்டர் டார்க் ஜெனரேட் பண்ணுது. டர்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 100 பிரேக் ஹார்ஸ் பவர் as well as 160 நியூட்டன் மீட்டர் டார்க் ஜெனரேட் பண்ணுது. ரெண்டுமே மைலேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு 14 to 20 வரைக்கும் கிளைம் பண்ணுறாங்க இது ஏஆர்ஏ நார்ம்ஸ் படி. ப்ளஸ் வந்து உங்களுக்கு இது இது நேச்சுரல் ஆஸ்பிரேட்டடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏஎம்டி வெர்ஷன்ஸும் ஆட்டோமேட்டிக்கில் அது மாதிரி உங்களுக்கு வந்து டர்போவில் பார்த்தீங்கன்னா சிவிடியும் கொடுத்துருக்காங்க. ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு காஸ்ட் எஃபெக்டிவ் சிவிடி இன் இந்தியான்னு சொல்லலாம் இந்த காரை. ப்ளஸ் இந்த காரில் வந்து 2025 வந்து புது வேரியண்ட் லான்ச் பண்ணிட்டாங்க. இப்போ ஓல்டு மாடலில் பார்த்தீங்கன்னா RXZ டர்போவில் மேனுவல் டிரான்ஸ்மிஷனும் RXTO அப்படின்ற ரெண்டு கார் மட்டும் அவங்ககிட்ட பழைய ஸ்டாக்ஸ் இருக்குது இந்த ஏஆர்எஸ் மோட்டார்ஸில், பிவிபி மோட்டார்ஸில், நார்கோவில் பிரான்ச்சில். இந்த காருக்கு வந்து ஜிஎஸ்டி ப்ரைஸ் ட்ராப் ப்ளஸ் வந்து ஹியூஜான டிஸ்கவுண்ட்டுமே கொடுத்துருக்காங்க. ரெண்டு கார் தான் அவைலபிளாக இருக்குது. ஒன்று வந்து இந்த டர்போ வேரியண்ட்டும், இன்னொன்று RX நான் டர்போ வேரியண்ட்டில் ஒரே ஒரு கார் தான் அவைலபிளாக இருக்குது RXTOவில். ப்ளஸ் அந்த அன்றைக்கி இதில் சைடில் ரெட் கலர் அந்த ரெண்டு கார் தான் அவைலபிளாக இருக்குது. இந்த கார் பிடிச்சிருந்துச்சுன்னா உடனே நீங்கள் வந்து அந்த காண்டாக்ட் நம்பரில் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் ஹியூஜான டிஸ்கவுண்ட்டை கெயின் பண்ணிக்கலாம். இந்த காரோட இன்ஜின் ஸ்பெக்ஸ் பற்றி பார்த்துட்டோம். இப்போ வந்து எக்ஸ்டீரியர்ஸ் பற்றி ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். இந்த காரோட ஓல்டு மாடல் கார்னால உங்களுக்கு வந்து இந்த ரெயின் சென்சிங் வைப்பர் செட்டப் இதில் கிடையாது. பட் இதில் சேம் அந்த இப்போ நியூ மாடலோட அதே மாதிரி ஏரோடைனமிக்கான ஃப்ரண்ட் விண்ட் ஸ்க்ரீன், நல்லா டால் அண்ட் வைடான ஃப்ரண்ட் பேனட், அதில் நல்லா ஷார்ப் லைன்ஸோட சூப்பராகவே கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். நியூ காரில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அந்த டிசைன் லாங்குவேஜ், பட் இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அது கீழே அப்படியே டிஆர்எல்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் டர்ன் இண்டிகேட்டர்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஒரு இது எல்இடி ஹெட் லேம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. அது போக வந்து சென்டரில் வந்து ஓல்டு லோகோ தான் கொடுத்துருக்காங்க இந்த காரில். அது பார்க்க ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்குது, போல்டாகவும் இருக்குது. அங்கேயும் 2 குரோம் ஸ்ட்ரைப்ஸ் ரன் ஆகுது உங்களுக்கு அந்த கிரில்லையுமே. அது கீழே ஒரு வைடான ஏர் டேம் கொடுத்துருக்காங்க. ஒரு மெட்டாலிக் ஸ்கிட் பிளேட்டும் கொடுத்துருக்காங்க. மெயினாக இவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த 205 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து இந்த காரில் கொடுத்துருக்காங்க. அது ஒரு மேசிவான பூன்னு சொல்லலாம் அந்த காருக்கு. ஆக்சுவலாக நியூ கைகருக்கும் இதுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஹெட்லாம்ப் செட்டப்பு அந்த கிரில்லில் தான் நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். மற்றபடி சைட் வியூலாம் ஒரே மாதிரி தான் இருக்குது. டயர் சைஸும் கிட்டத்தட்ட அந்த அலாய் வீல்ஸ் தவிர மற்ற எல்லாமே டயர் சைஸ்லாம் சேம் தான். 195 60 R16 டைமண்ட் அலாய் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. இது டர்போ வேரியண்ட்னால உங்களுக்கு வந்து அந்த காலிஃபர் வந்து ரெட்டில் கொடுத்துருக்காங்க. அது பார்க்க ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது, இம்ப்ரெசிவாக இருக்குது, ஸ்போர்ட்ஸ் லுக் என்ஹான்ஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட் இதோட கிளாடிங் எஃபெக்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பம்பர்லேருந்து நம்ம பார்க்கலாம். பம்பரில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பம்பரில் கார்ட் கொடுத்துருக்காங்க. பம்பர்லேயும் கிளாடிங் கொடுத்துருக்காங்க. வீலார்ச் கிளாடிங் கொடுத்துருக்காங்க. சரௌண்ட் த பாடியும் கிளாடிங் கொடுத்துருக்காங்க. அது ரியர் வீலார்ச் அண்ட் ரியர் பம்பர்லேயும் அந்த கிளாடிங் எஃபெக்ட்ஸ் போகுது. டோர் ஹேண்ட்ஸ்லாம் பாடி கலரில் கொடுத்துருக்காங்க. அதுவும் ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது. RXZ பேட்சிங் கொடுத்துருக்காங்க சைடில் வீலார்ச்சிக்கு மேலே. ப்ளஸ் இதில் வந்து 360 டிகிரி கேமரா கிடையாது பல ஓல்டு மாடல்னால. பட் ஆட்டோ ஃபோல்டபுள் ஓஆர்விஎம்ஸ் அண்ட் டர்ன் இண்டிகேட்டர்ஸோட அவைலபிளாக இருக்குது. க்ளாசி பிளாக் ஃபினிஷ் A பில்லர், அப்புறம் மேட் பிளாக் ஃபினிஷ் B பில்லர், அப்புறம் வந்து பாடி கலர் B பில்லர். அது அப்படியே ரியர் விண்ட்ஸ்க்ரீன் அழகாக ரேப் அரவுண்ட் பண்ணியிருக்காங்க. பார்க்க ரொம்ப ப்ரீமியமாக இருக்குன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் இந்த கார் வந்து பிளாக் கலர்னால உங்களுக்கு தான் அந்த பிளாக் கிளாடிங்கும் அந்த இதுவும் மேட்சிங்காகவே இருக்குது. ரொம்ப பெருசாக தெரியல, டிஃப்ரென்ஸாக தெரியல. இப்போ ரூஃப் பற்றி பார்க்கலாம். புது மாடலையுமே உங்களுக்கு சன் ரூஃப் கொடுக்கல. பட் இது வந்து ஓல்டு மாடலையுமே உங்களுக்கு சன் ரூஃப் கொடுக்கல. பட் ஒரு க்ரூட் ரூஃபாக தான் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து ஒரு மெட்டாலிக் ரூஃப் ரெயில்ஸ் கொடுத்துருக்காங்க இன்டெகிரேட்டடாக. ப்ளஸ் வந்து ஒரு ஷார்க் ஃபினான்ட்னா பாடி கலரில் கொடுத்துருக்காங்க. க்ரூட் ரூஃப் தான் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி. நியூ மாடல்லையுமே வந்து அந்த க்ரூட் ரூஃப் தான் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஸ்பாயிலரை கொடுத்துருக்காங்க. அதில் சென்டரில் ஹைமவுண்ட் ஸ்டாப்லாம், ரியர் விண்ட் ஸ்க்ரீனில் டீஃபாகர், வாஷ் வைப்பர் எல்லாமே கொடுத்து நல்லா டீசெண்டாகவே ஒரு ஃபீச்சர் பேக் காராகவே கொடுத்துருக்காங்க இந்த காருமே. இந்த காரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெயில் லேம்ப்ஸ் வந்து ஸ்பிளிட் எல்இடி டைப் லேம்ப்ஸாக இருக்குது. நியூ மாடலில் வந்து ஒரு சார்கோல் ஃபினிஷிங் இருக்கும். இதில் அந்த சார்கோல் ஃபினிஷிங் கிடையாது, பட் நார்மல் ஃபினிஷிங்கில் இருக்குது. ஸ்பிளிட் எல்இடி டைப்பாக இருக்குது. அது பார்க்க ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது. அது போக உங்களுக்கு டர்போ பேட்ஜிங், ரினால்ட் பேட்ஜிங், கைகர் பேட்ஜிங் எல்லாமே வந்து அழகாக ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ரினால்ட் பேட்ஜிங்க்கு கீழே அந்த சென்டரில் அழகாக அந்த கேமராவும் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. பாருங்கள், சூப்பராக ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. உண்மையிலே சான்ஸே இல்லை. ப்ளஸ் இந்த காரோட அந்த பூட் லிட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தின்னான குரோம் லைனும் ரன் ஆகுது. இப்போ லோவர் போர்ஷன் ஆஃப் த ரியர் பம்பர் பற்றி பார்க்கலாம். அதில் வந்து உங்களுக்கு ரிஃப்ளெக்டர்ஸு, சென்சார்ஸ் எல்லாமே அழகாக கொடுத்துருக்காங்க. ஒரு டியூல் டோன் எஃபெக்ட்டில் பிளாக் அண்ட் பாடி கலரில் கொடுத்துருக்காங்க ரியர் பம்பர். அதுபோக ஒரு சூப்பரான மெட்டாலிக் ஸ்கிட் பிளேட் கொடுத்துருக்காங்க. அதுவும் பார்க்க ரொம்ப ப்ரீமியமாக இருக்குங்க இந்த காருக்கு. இப்போ அண்டர் த பாடி நான் காமிக்கிறேன் உங்களுக்கு கிரவுண்ட் கிளியரன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி. ஒரு 205 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து மேசிவான ப்ரெசன்ஸை கொடுக்குது. ப்ளஸ் அண்டர் சேசிஸ் காம்பனன்ட்ஸ் மேக்ஸிமம் வந்து நிறைய பிளாக் அவுட்டில் பண்ணியிருக்காங்க. அதுவும் நல்ல ப்ரீமியமான ஒரு எஃபெக்ட் கொடுக்குது இந்த காருக்கு. ப்ளஸ் இந்த காரோட இன்டீரியர்ஸ் பற்றி இப்போ ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். நம்ம இது ஓல்டு மாடல் கைக்கிறதுனால பாருங்கள், அந்த கிராப் ஹேண்டிலுக்குள்ளே உங்களுக்கு வந்து ஒரு சின்ன லேம்ப்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க, படல் லேம்ப்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க.
அந்த பாருங்கள் அது பார்க்க ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது. டோர் பேனலில் பாட்டில் ஹோல்டர் ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. சீட் ஃபேப்ரிக்ஸ் எல்லாமே வந்து டியூல் டோனில் கொடுத்துருக்காங்க. ஒரு கிரே அண்ட் ஒரு ஆரஞ்சு கலரில் கொடுத்துருக்காங்க. டேங்கி ஆரஞ்சு கலரில் கொடுத்துருக்காங்க. அது பார்க்க ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது. டேஷ்போர்ட் ஃபுல்லாகவே உங்களுக்கு பிளாக் அண்ட் பீச் கூட கிடையாது, ஃபுல் பிளாக் இன்டீரியர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. சின்ன மெட்டாலிக் ஸ்ட்ரைப்ஸ் ரன் ஆகுது. அங்கங்கே சின்ன கிளாசி பிளாக் ஃபினிஷஸும் கொடுத்துருக்காங்க. ஒரு லெதர் ராப் பண்ணியிருக்காங்க ஸ்டியரிங் வீலில், ஃப்ளாட் பாட்டம் 3 ஸ்போக்கில். அதுவும் பார்க்க ரொம்ப ப்ரீமியமாக இருக்குங்க. 7 இன்ச் டச் ஆடியோ கொடுத்துருக்காங்க. ஜிபிஎஸ் நேவிகேஷன், ஆண்ட்ராய்டு, ஆப்பிள் காப்ல எல்லாமே கொடுத்துருக்காங்க. புஷ் பட்டன் ஸ்டார்ட், க்ரூஸ் கண்ட்ரோல் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இந்த காரோட ரியர் டோர்ஸும் நல்லா வைட் ஓப்பனிங்காக இருக்குது. அங்கேயும் ஒரு பாட்டில் ஹோல்டர் ஸ்பீக்கர்ஸ், ஒரு ஹனிகோம் டெக்ஸ்சர் கொடுத்துருக்காங்க. அதுவும் பார்க்க ரொம்ப ப்ரீமியமாக இருக்குங்க. அந்த பேசஞ்சர் ஆம்ரெஸ்ட்லேயுமே ஒரு சாஃப்ட் டச் மெட்டீரியல் கொடுத்துருக்க மாதிரி தெரியுது. அதுவும் பார்க்க ரொம்ப ப்ரீமியமாக இருக்குங்க. நம்ம ஃப்ரண்ட் சீட்ஸ் மாதிரியே ரியர் சீட்ஸும் நல்லா டியூல் டோன் கலரில் கொடுத்துருக்காங்க. ஃபேப்ரிக்கில் அது ஒரு லெதர் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. பார்க்க ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது. பார்சல் ட்ரே கொடுத்துருக்காங்க. கிராப் ஹேண்டில்ஸ் கொடுத்துருக்காங்க. ரியர் கேபின் லைட் செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இவங்க ஃப்ரண்ட் போர்ஷனுக்கு மட்டும் ஏர்பேக்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த நியூ மாடல் மாதிரி எங்கள் பிபியில் இருக்க சைடில் ஏர்பேக் கிடையாது. இது வந்து பழைய மாடல்னால 4 ஏர்பேக்ஸ் தான் இருக்கும். ஃப்ரண்ட் டிரைவர் அண்ட் கோ டிரைவருக்கு ப்ளஸ் வந்து சைடு ஏர்பேக்ஸ் ஃப்ரண்ட் பேசஞ்சர்ஸ்க்கு மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இதோட சென்டர் கன்சோல்லேருந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 7 இன்ச் டச் ஸ்க்ரீன் வழியாக கொடுத்துருக்காங்க. அதுக்கு போக உங்களுக்கு வந்து டிரைவர் சீட் ஆம்ரெஸ்ட் வித் ஸ்டோரேஜ், அதில் ஏசி வென்ட்ஸ் வித் சார்ஜிங் போர்ட்ஸோட கொடுத்துருக்காங்க. நல்லா டீசெண்டான லெக் ரூம் அண்ட் ஹெட் ரூம் கொண்ட நல்ல ஒரு ஸ்பேசியஸான கேபினாகவே கொடுத்துருக்காங்க. இந்த கார் அவ்வளோ ப்ரீமியமாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. ப்ளஸ் இந்த காரோட இன்டீரியர்ஸ் பற்றி டேஷ்போர்ட் பற்றி பார்க்கலாம். டேஷ்போர்ட் மேக்கெட் சொன்ன ஃபுல் பிளாக் இன்டீரியர்ஸில் கொடுத்துருக்காங்க. அங்கங்கே ஒரு மெட்டாலிக் ஸ்ட்ரைப்ஸ் ரன் ஆகுது. கிளாசி பிளாக் ஃபினிஷிங்கும் அங்கங்கே கொடுத்துருக்காங்க. அதுவும் பார்க்க ரொம்ப ப்ரீமியமாக இருக்குங்க. ப்ளஸ் இந்த காரோட ஃப்ரண்ட் கன்சோல்லேருந்து நம்ம பார்ப்போம். டாப் போர்ஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு வந்து ஒரு கேபின் லைட் கொடுத்துருக்காங்க. அது பக்கத்தே மைக் செட்டப் கொடுத்துருக்காங்க. அது ஐஆர்பிஎம் கொடுத்துருக்காங்க. அது கீழே வந்து ஒரு 7 இன்ச் டச் ஸ்க்ரீனோட வித் ஜிபிஎஸ் நேவிகேஷன், ஆண்ட்ராய்டு, ஆப்பிள் காப்லே ஒரு சிங்கிள் ஜோன் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. புஷ் பட்டன் ஸ்டார்ட் பட்டன் கொடுத்துருக்காங்க. லெதர் ராப் கியர்னா அது பக்கத்துலேயே உங்களுக்கு வந்து வயர்லெஸ் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு சூப்பரான ஒரு டிரைவர் சீட் ஆம்ரெஸ்ட் வித் ஸ்டோரேஜோட கொடுத்துருக்காங்க. அதுவும் நல்லா டீசெண்டான ஒரு இதாக தான் இருக்குது. பாருங்கள், அதில் சாஃப்ட் டச் மெட்டீரியல் லெதர் ஸ்டிச்சிங்கில் சாஃப்ட் டச் மெட்டீரியலில் கொடுத்துருக்காங்க. அவ்வளோ ப்ரீமியமாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. நெக்ஸ்ட் இதோட இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பற்றி பார்க்கலாம். ஓல்டு மாடல்லேருந்தே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஃபுல் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான் கொடுத்துருக்காங்க. அதில் டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம்ஸ் மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸ்டியரிங் வீலுமே ஃப்ளாட் பாட்டம் 3 ஸ்போக் ஸ்டியரிங் வீல் கொடுத்துருக்காங்க. அதில் க்ரூஸ் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. ஆடியோ கண்ட்ரோல், ப்ளூடூத் கண்ட்ரோல் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த காரோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நியர்லி ஒரு 9. அது ஓல்டு மாடல் எனக்கு எக்ஸாக்டாக ஜிஎஸ்டி ப்ரைஸ் ரிடக்ஷனுக்கு அப்புறம் தெரியல. பட் இது வந்து இப்போ நியூ மாடல் டர்போ வந்து உங்களுக்கு 9.5 10 வரைக்கும் இருக்குது. ஸோ இது ஓல்டு மாடல்னால் கொஞ்சம் கம்பேரிட்டிவ்லி நல்ல ப்ரைஸ் லெஸ்ஸாக தான் இருக்கும் ஜிஎஸ்டி ப்ரைஸ் ரிடக்ஷனுக்கு அப்புறம். ப்ளஸ் ஓல்டு மாடல்னால அவங்க நல்ல ஹெவியான டிஸ்கவுண்ட் பண்ணியே தருவாங்க. இதோட பூட் ஸ்பேஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 405 லிட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. மேசிவான பூட் ஸ்பேஸாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. அந்த ட்ரே கீழே உங்களுக்கு ஸ்பேர் வீல் வித் டூல் கிட்டோட கொடுத்துருக்காங்க. பாருங்கள், சான்ஸே இல்லை, அந்தளவுக்கு ஒரு பெரிய மேசிவான பூட் தாங்க இது. ப்ளஸ் இதில் பார்சல் ட்ரேயும் கொடுத்துருக்காங்க. இந்த காரில் பேஸ் மாடல் உங்களுக்கு வந்து பேஸ் மாடல் கிடையாது, இது டாப் மாடல்னால உங்களுக்கு வந்து 4 ஏர்பேக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏபிஎஸ், சிபிடி, ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த கார் பிடிச்சிருந்துச்சு வாங்கி என்ஜாய் பண்ணுங்கள் கைஸ். தேங்க்யூ.